எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தருமே என்னை கைவிட்டுட்டாரோ இன்று குழப்பத்தில் இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். நிபந்தனை வசனம் 5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உபாகமம் 32:11 கழுகை பற்றின காரியம் உள்ளது. கழுகு தன் கூட்டை கலைக்கிறதாம். கலைத்தவுடன் கூட்டிலிருந்து குஞ்சு கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்கும். அப்பொழுது இந்த குஞ்சு என்ன நினைத்திருக்கும்? ஐயோ கடவுளே, என் அம்மாவை மட்டும் தான் நான் நம்பினேன், இப்படி அவர்கள் என்னை கைவிட்டார்களே, நான் விழுந்து மடிய போகிறேனே என்று அலறிக் கொண்டிருக்கும். ஆனால் கழுகோ தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி குஞ்சு கொஞ்சம் மேல் நோக்கி பார்த்திருந்தா அம்மா அசைவாடுறது அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிறகு குழந்தை கீழே விழும் அந்த தருவாயில் தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறதாம். ஏன் இப்படி கழுகு செய்கிறது? நன்றாக இருந்த கூடு ஏன் கலைத்தது? ஏன் இப்படி செய்கிறது? ஏனென்றால் குஞ்சு கூட்டில் இருந்தா கம்ஃபர்டபுளா அங்கேயே இருக்கும். அதனால கூட்டை கலைக்கும் போது குஞ்சு பறக்க கற்றுக்கொள்ளும். ஆபத்து என்று வந்தால் நான் பக்கத்திலே இருப்பேன். ஆனாலும் தொடர்ந்து இப்படி செய்வதால் குஞ்சு சுயாதீனமாய் தொடர்ந்து பறந்து தன் வேலையை தான் பார்க்க ஆரம்பிக்கும். தன் வாழ்க்கை தான் நடத்த கற்றுக்கொள்ளும். ஆமாங்க, அநேக நேரத்துல எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, கர்த்தர் தான் என் கதி நான் வந்தா அவரும் எல்லாம் என்ன கைவிட்டுட்டாருன்னு தோணலாம். அவர் எப்படிங்க உங்க மேல கைவிடுவாரு? உங்க மேல மனதுருகுகிற கர்த்தருங்க. அப்படி உங்களுக்கு தோணுனா அதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களை பயிற்றுவித்து அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தத்தானே. ஏனென்றால் அவர் மிகவும் மனதுருகிற தேவன். ஒரு காலம் உங்களை கைவிடுகிறது இல்லைங்க. ஆனா இந்த குஞ்சு கொஞ்சம் மேல் நோக்கி பார்த்திருக்கலாமே. அதே போல உங்கள் சிருஷ்டிகர நீங்க உற்று நோக்கி பார்க்கும் போது அவரே உங்கள் தேவன், உங்கள் நாயகன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எப்பொழுதும் மரண பரியந்தம் உங்களை நடத்துகிறவராய், முன்மாதிரியாய், உயர்த்துகிறவராய் காணப்படுவாருங்க. ஜீவிக்கலாமாங்க. எல்லாரையும் போல நீரும் என்ன கைவிட்டுட்டேன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னுடைய ஆபத்து நாளிலெல்லாம் நீர் என் பக்கத்திலேயே இருந்திருக்கிறீரே ஐயா. நீர் என்னை பயிற்று விட்டு உயர்த்த காத்திருக்கிறீரே. உம்முடைய பயிற்சிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உயர்த்துவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.